இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பண்ணிடுவோம். வாங்க மாப்ள. ஸ்வாதி பாடின ப்ரோக்ராம் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போதான். பூவன் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போதா? ஆமா ஸ்வாதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிகாஸ்ட் ஆயிடும். ஸ்வாதி பாடுறத வீட்ல இருந்தா பாத்துருக்கலாம். நாம இப்ப மண்டபத்துல ஃபங்க்ஷன்ல இருக்கோம். எப்படி பாக்குறதுனே தெரியலையே. அதோட அம்மாவுக்கு நான் பாடின விஷயம் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. பயப்படாத ஸ்வாதி, இன்னைக்கு எல்லாரும் கூட சேர்ந்து அத்தையும் ப்ரோக்ராம பார்க்கட்டும். கண்டிப்பா இங்க எல்லாருமே உன்னை பாராட்டுவாங்க. அத்தை மனசும் மாறும். ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அதை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. மாப்ள, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. மண்டபத்தில் வச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை மறைக்க முடியும்? டிவியில் இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா உலகம் பூரா எல்லாரும் பார்ப்பாங்க. அத்தைக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு யாராவது பார்த்துட்டு வந்து இது அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கோபப்பட தான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே அவங்ககிட்ட விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணலாம்ல. அதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அவங்க சமாதானம் ஆவாங்களான்னு தெரியலையே. இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடினதுக்கே ரொம்ப கோவப்பட்டு இனிமே பாடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணாங்க. இப்ப அவங்கள கேட்காமலே செங்கல்பட்டுக்கு போய் ப்ரோக்ராம்ல இவள கலந்துக்க வச்சு பரிசு வாங்கிட்டு வந்தாச்சு. இது அவங்க கண்டிப்பா சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம மேல கோவப்படுவாங்க. கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க. அவங்களுக்கு நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல கோவப்படுவாங்க. நாமெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படியே வேற எதனா பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. எங்க சொல்லு சார். மண்டபத்தை ஆள்கிட்ட பேசி இந்த ப்ரோக்ராம் இங்க டிவியில பாக்குற மாதிரி பண்ணுங்களேன். சரிப்பா, நான் போய் கேட்கறேன்.